லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். ஜல்லிக்கட்டு வீரர்களின் பாதுகாப்புக்கு அதிமுக ஆட்சி முக்கியத்துவம் அளிக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நாமக்கல் அருகே சாலப்பாளையத்தில் அதிமுக சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியை தொடங்கி வைத்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு என்றும் கலாச்சாரத்தின் அடையாளம் என்றும் கூறினார். அதிமுக ஆட்சி அமைந்தால் ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழந்தால் வீரர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் வீரர்களுக்கும் காளைகளுக்கும் இன்சூரன்ஸ் செய்யப்படும் என்றும் அறிவித்தார். பொங்கல் வாழ்த்து இல்ல, ரவுண்டு 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 ரவுண்டு. நான் வருகின்ற பொழுது சில கோரிக்கைகளை என்னிடத்திலே வழங்கினார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் எதேச்சையாக காளைகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் குடும்பத்திற்கு நிதியாக வழங்கப்படும். அதேபோல ஜல்லிக்கட்டு வீரர்கள் போட்டியில் கலந்து கொள்கின்ற வீரர்களுக்கு யாரெல்லாம் பதிவு செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அரசாங்கமே இன்சூரன்ஸ் செய்து கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல ஜல்லிக்கட்டு வளர்த்துக்கிட்ட உரிமையால் வைத்த கோரிக்கை, அந்த ஜல்லிக்கட்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற காளைகள் அனைத்தும் கணக்கிட்டு அந்த காளைகளுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும்.